என்ன தேவைப்படுகிறேன்? இன்றைக்கு இயேசுவாழ்றா ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தையும் தேவ செய்தியும் கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விசுவாசத்தோடு இந்த வார்த்தை வசனத்தை கேளுங்க. மற்றவங்களை மிகுந்த மன மகிழ்ச்சியாக நடத்தும்படி கற்றுக்கிட்டே செய்வதாக. விசேஷ விதமாக இந்த மகிழ்ச்சியின் செய்தியை இன்றோடு முடிக்க வருகிற நாளை நம்ம ஒட்டி இருக்கோம். கடந்த நாளில் நம்ம கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளாக செய்தியை கேட்டிருப்போம். கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை பண்டிகையை ஒட்டி தொடர்ந்து மகிழ்ச்சியை தான் பெற்று நம்ம கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியான செய்தியும் ஆமேன் பிறப்பை கொண்டாடி எப்படியெல்லாம் மகிழ்ச்சி வரும் அப்படின்னு பல பைபிள் வசனத்தில் பார்த்தாலும் நீதியை நடப்பிட்டு மகிழ்ச்சியோடு கொண்டாடுன்னு நம்ம கேட்டோம். தோன்றி இன்றைக்கு அந்த வசனத்தை நம்ம கேட்க முடியும். இயேசு வாழ்ந்தார் வரவேற்று ஆமேன். ஊழியத்தில் வருகிற இந்த வேத வசனங்கள் வார்த்தைகள் சத்தியங்கள் வெளிச்சங்களாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். ஒருவர் அடியின் வாய்ந்து புறப்பட வார்த்தை வசனங்கள் உங்களுக்கு தெளிவாக இல்லாவிட்டாலும் ஸ்டைலாக எடிட் பண்ணி உங்களுக்கு வழங்காவிட்டாலும் இது லைவ் செட் ப்ரோக்ராம், அதாவது எடிட்டிங் கிடையாது. இல்லை ஒரு வித்தியாசமாக காட்டி நல்ல மகிமையான வார்த்தைகளை திணிச்சு பின்னால் ஒரு மியூசிக் வச்சு வர்ற இது கிடையாது. நான் பேசுகிறது அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. இது உண்மையில ஒரிஜினல் வார்த்தை, ஒரிஜினல் சத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அவன் பலவிதமான ஒளிவிளக்கோடு பலவிதமான மேக்கப் பூச்சியோடு வருகிற சத்தம் அல்ல. அதுவும் நான் கற்றுக்கொண்டது உங்களுக்கு கொடுக்கவில்லை, கற்றல் பெற்றுக்கொண்டது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமீன். மகிழ்ச்சியோட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லப்படவில்லை. கனியோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்றுதான் வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிரியை செய்வதாக. ஆமீன். ஏசாயா தீர்க்கதரிசி ஆமீன் 35:10 சொல்லப்பட்டபடி ஆமீன் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆழ்ந்த கருப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்தியமர்ச்சி அவர்கள் ஆமீன் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, கொண்டாடி கொண்டு ஒழித்து அசதியோடு சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு சில இழப்புகள் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு பண்டிகை நாளுக்கு உண்டாயிருக்கலாம். சில தோல்விகள் உண்டாயிருக்கலாம். சில கஷ்டங்கள் இந்த பிறப்பில் பண்டிகை நாள் மூலம் வந்திருக்கலாம். இந்த பண்டிகை நாட்கள் சில விபரீத விளைவுகள் இந்த தேசத்தில் உண்டாயிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஒழிந்து போகும்படிக்கு பண்ணுகிற கர்த்தர் சில கலக்கங்கள், அவை சில கலக்கங்கள் வேதனைகள் உண்டாயிருக்கலாம். எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை குறித்து அமைந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியாகமம் 23:40 சொல்லப்பட்ட வார்த்தை என்பது முதல் நாளில் அலங்காரமான விஷயங்களின் கனிகளையும் பேரிச்ச ஓலைகளையும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆமேன் ஆற்றல்களையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகி கர்த்தர் சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். அவன் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று வேதம் சொன்னது. பிரசங்கி 3:12 சொல்லப்பட்டதற்கு மகிழ்ச்சியாக இருப்பது உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை. அப்போ இந்த ஒரு வருஷமா இன்னைக்கு முடிவு கொண்டது. மகிழ்ச்சி என்பது ஒரு மனுஷனுக்கு இந்த பிரசங்கி 3:12 நான் பார்க்கும்போது கரைத்த 7 மகிழ்ச்சியில பார்க்கும்போது 7 நாளும் மகிழ்ச்சியான நாள். ஒரு மனுஷனுக்கு 7 நாளும் மகிழ்ச்சி நாள். மகிழ்ச்சியான பண்டிகை நாள்.
அப்போ உலகத்தில் எல்லா நாளும் ஒரு மனுஷனும் பண்டிகை நாள் தான். ஆமீன். அது 7 நாளும் எல்லா நாளும் மனுஷனும் உபவாசத்தோடு இருக்கிறது போதுதான் மனுஷ வாழ்க்கை போகுது. ஆமீன். அல்லேலூயா. இந்த வசனத்துல சத்தியங்கள் வேத பகுதிகளெல்லாம் அவன் விசாரித்து பார்க்கும்போது, கவனித்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில உயிரோடு இருக்க நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மகிழ்ச்சியும் இல்லை. மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா நன்மை செய்யணும். ஏதாவது ஒரு வழியில் நன்மை செய்தால்தான் மகிழ்ச்சி. ஆமீன். அப்போ இந்த வேதவசனத்தில் நம்ம ஆமீன் ரோம 14:17 கேட்டோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பு மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியும் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கு. மகிழ்ச்சி என்பது வேற புசிப்பும் குடிப்பும் மகிழ்ச்சி தராதான். நீதியும் சமாதானமும் தான் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவ பிறப்பை கொண்டாடி கிறிஸ்துவ பிறப்புக்குள்ளே இருந்து மகிழ்ச்சியா வாழ்ற தெய்வ பிள்ளைகளை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சொல்லும் ஒரே காரணம் மகிழ்ச்சியோடு இருக்கணும். நம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒரே காரியம் ஆமீன் நன்மை செய்கிறது இருக்கு. ஆமீன். பாருங்க, குறிப்பா நான் சொல்லுவேன்னா, நான் கர்ஜனாலையும் சொன்னேன். அவன் மகிழ்ச்சி எப்படி வருமோ அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமீன். சிலர் மகிழ்ச்சியா இருக்கிறதுனா ஆகாரம் புசிப்பதற்கு போவாங்க, சிலர் படம் பார்க்க சினிமாவுக்கு போவாங்க, சிலர் பீச்சுக்கு போவாங்க. ஆமீன். ஆமீன். சிலர் எங்க போவாங்க? பார்க்குக்கு போவாங்க, சிலர் கல்யாண வீட்டுக்கு போவாங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு. எங்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார். சாதா ஒரு திருமண வீடு வந்துட்டா பார்த்தீங்கன்னா நைட் தூக்கமே அவனுக்கு வராது. காலை நேரமாக எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வந்துடுவா. ஆமீன். அதான் ஸ்கூலுக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன வராது, எழுப்பி குடிக்கிறதுக்கு கஷ்டம். எப்படியோ ஸ்கூலுக்கு போனால் உதவிக்கு போனோம் அப்படிங்கிற கஷ்டத்தோடு எழும்பி வர்றதை பார்க்கலாம். எதுக்கு அந்த பிள்ளையோட அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அது சின்ன பிள்ளைகளுடைய அது தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவளுக்கு சந்தோஷம் எங்கே இருக்கு? திருமண வீட்டுக்கு போனேன்னா சந்தோஷப்படுறான். அப்போ இனி திருமண வீட்டுக்கு போனால் சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தான் அந்த பிள்ளை பார்க்குது. அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். மகிழ்ச்சியா இருப்போம் அந்த பிள்ளை விரும்புது. ஸ்கூலுக்கு போனால் அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை. அங்கே போனால் என்ன இருக்கு? வருத்தமும் சஞ்சலமும் போராட்டமும் இருக்கு. ஆமீன். ஆமீன். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ இங்க வசனம் என்ன சொல்லு? பலராஜ்யம் புதுப்பு குடிப்பும் மட்டுமல்ல. இப்போ கல்யாண வீட்டுக்கு போனாக்க என்ன இருக்கு? புசிப்பும் குடிப்பும் சந்தோஷமாக திருப்தியா இருக்கு. ஸ்கூலுக்கு போனாக்க என்ன இருக்கு? வருத்தமும் சஞ்சலமும் போராட்டமும் இருக்கு. நல்லா கவனிங்க. அதாவது வசனத்துடைய ஆதாரத்தை சொல்ல வந்தேன். சிறு குழந்தைகளை பார்த்து பரவராஜ்யம் ஒப்பனை கற்று சொன்ன காரணம் தான். இன்னும் அநேக காரியங்கள் அங்க அதே போல என் மக படிச்சுக்கிட்டு சென்னைன்னு வராங்கன்னு சொன்ன உடனே நான் நாளை காலையில் நேரமா பிள்ளைய வரவேற்க போனேன்னு சொன்னா கரெக்டா 3 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கா நைட்டு. ஆமீன். என்னம்மா நேரம் எந்திரிச்சிருக்கிறா? அக்கா வாரா, அக்கா கூப்பிடு போகணும். உறக்கமே வரல, தூக்காம உண்டு படுத்திருக்கா. அவங்க அம்மா சொல்றா. அப்போ அந்த பிள்ளைக்கு அக்காவை பார்த்து ஒரு மகிழ்ச்சி. வாகனத்துல போகலாம், வாகனத்துல வரலாம், மகிழ்ச்சி. அப்போ எல்லாருமே வசனம் என்ன சொல்லு? யார் நாளுமே மகிழ்ச்சி நாள். அப்போ மனுஷன் நீதி சந்தோஷமானதுதான் எல்லாம் வந்து மகிழ்ச்சியா இருக்க விரும்புறான். அவன் அதான் சொல்றாரு, புசிப்பு குறிப்பு மட்டும்தான்
வெளியுறகத்தில் நடக்கும்போது தான் மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இருக்கிறாங்க. அதுதான் விரும்புகிறான். ஆமீன். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறான்? ஆமீன். அவன் நித்திய மகிழ்ச்சி எங்கப்பட்டு இருக்குது. ஆமீன். அதைத்தான் நம்ம ஏசாயத்திற்கு வச்சு 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். தாமே சஞ்சலமும் தாய்ப்போம் ஓடிப்போம். பிள்ளைக்கு சஞ்சலமும் தாய்ப்போம் எங்க ஓடி போகுது? கலை விட்டு போன சஞ்சலம் தாய்ப்பு போகுது. ஸ்கூலுக்கு போனா அங்க சஞ்சலம் தாய்ப்பு ஓடி போகாது. அது கூடு போனா என்ன வரும்? கூடி போகும். ஆமே. போனவுடனே கேள்வி கேட்பாங்க, அடி கொடுப்பாங்க படிக்காம இருந்தா. போனவுடனே குளிச்சியான்னு கேட்பாங்க, குளிக்காதவங்களுக்கு அடி கொடுப்பாங்க, பல்லு தேய்க்காதவங்களுக்கு அடி கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் கேட்கிற ஸ்கூல் இருக்காது தெரியாது. நாங்க இருந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமேன் கேட்பாங்க. அடுத்தது கணக்கு வீட்டு பாடலாம் எழுதுங்களா, இம்போசிஷன் எழுதுங்களா, கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்களா, இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தவிப்பா இருக்கு. ஆகவேதான் சொல்றாரு, அப்போ கர்த்தர் மீட்கப்பட்ட திரும்பி ஆறுதை கழிப்பிடும். மகிழ்ச்சியா இருக்கிறதா பிள்ளைகள் கூட விரும்புது. ஒரு பெற்ற தாயின் தோப்பணும். நம்ம முதல்ல என்ன செய்யணும்? எப்போது மகிழ்ச்சிக்கிட்ட அந்த பிள்ளைக்கு எப்போது மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப படிக்கிற ஒரு பிள்ளை எப்போது மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு ஸ்கூலு பக்கம் பணி இருக்காது. ஆமேன். அது நல்லா படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, காலத்தை டைம் இடமோ அல்லக்கா போ என்ன பண்ணும், குளிக்கும், தலைவாரும், பூ வைக்கும், பொட்டு வைக்கும், விரும்பினதை விரும்பினபடி செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அது காய் சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டே இருக்கும். அல்ல இந்த படிக்க மடி பிடிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை தேட மடி பிடிக்கிற பிள்ளைகள் அழைத்து போன்னு சொன்னா என்ன செய்யும்? மடி பிடிக்கணும் என்று அதிகமாக சொல்றது உண்டு. பார்த்து ஓ சபைக்கு வருதுன்னு துணி கொடுத்தா வர்றதுக்கு மடியா இருக்கு. மனுஷோட மாட்டேன். ஏன் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி சவுக்கணும்னா இன்னொரு இடத்துல போனா அப்படி இல்லை, சந்தோஷமா போக்கு தோணுது. ஏன் அங்க கேள்வி வரல, அங்க வெளிப்பாடு வரல. சுபவர்ஷ சபைக்கு தான் வெளிப்பாடு. விரியன் பாம்பு குட்டி விழிக்கும் போது என்னப்பா அங்க எல்லாம் அன்பு சகோதரா சகோதரி விழிக்கிறாங்க, இந்த விரியன் பாம்பு குட்டியை சுபவர்ஷம் விழிக்கிறது அப்படின்னு சொல்ல யாருதான் வருவா? வேளாவத்தி தான் இருக்கும். ஆமா, நாங்க மட்டும் விரியன் பாம்பு குட்டி, இவர் மற்ற ராசாவா? அந்த கேள்வி வருதில்ல. ஆனா உலக விரியன் பாம்பு குட்டின்னு விழிக்கிறது உலகத்தின் சிதை வாழ்க்கைக்குள்ள வாழுகிற ஜனமே நேற்றும். உலக சிதை கர்த்தருக்கு பகையின்றி நீ அறியாதையோ. உலகத்துக்குள்ளதான் நம்ம போக பார்க்கிறோம். 24, 25 வருஷத்தை பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டு பார்க்கலாம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுடன் சந்தியானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கவும் உங்களை மாசற்றமாய் ஆமேன் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரை ஞானமுள்ளவருமாகிய தன்னுடைய ரட்சகருமாய் தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமை அதிகாரம் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். வல்லமா மகிழ்ச்சியோடு நடத்தும். ஆமே அதிகாரத்தோடு நடத்தும். உள்ளவருக்கு வல்லமை உண்டு. ஆமேன். எப்போதும் மகிழ்ச்சியோடு மட்டுமல்ல, அதிகாரத்தோடு. ஆமேன். அதிகாரத்தோடு நடத்துற வல்லமை அவர்களுக்கு தான் மகிமை உண்டாகணும், துதி உண்டாகும். பார்த்தீங்களா? நமக்கு 3ஆம் அத்தியாயம் 17, 18 வாசித்தோமே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில முதலட்டு போனாலும், ஆட்டு மந்தையில முதலட்டு மந்தையில ஆடு இல்லாம போனாலும், ஆமீன் ஆமீன், மாட்டு துழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும்
நான் மகிழ்ச்சியா இருப்பேன். பேரிச்ச மரத்தில் கனி கொடுக்க ஒரே மரத்தில் கனி இல்லாமல் இருந்தாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். என் பாதையில் மாவு இல்லாமல் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பேன். கரிசனத்தில் எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பேன். எந்த சூழல் மகிழ்ச்சியா இருப்பேன். துக்கம் வரும்போது மகிழ்ச்சியா இருப்பேன். அடி வரும்போது மகிழ்ச்சியா இருப்பேன். கலக்கம் வரும்போது மகிழ்ச்சியா இருப்பேன். நிந்தனை வரும்போது மகிழ்ச்சியா இருப்பேன். அவமானம் வரும்போது மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பிறந்த உடனே அவன் எச்சரிக்கையோடு இருக்க கடவீர்கள். தேவதூதன் எச்சரிக்கை கொடுக்கிறான். அப்ப ரட்சிப்பு வரும்போது அங்கே என்ன எனக்கு கலக்கம் உண்டாகுது. அப்ப கலக்கம் வரும்போதுதான் ரட்சிப்பு உண்டாகுது. அப்ப இயேசு பிறக்கும் போது பயப்படாதீர்கள். அப்போ பயம் அங்க ஆரம்பிக்கிறது அர்த்தம். இயேசு எப்ப பிறக்கிறாரோ அப்போ பயம் உண்டாகுது. மாம்சத்தை பலன் அத்து போகுது, சுய பலன் போகுது. இயேசு ஒரு மனுஷன்ல வந்துட்டா சுயம் சாகடிக்கப்படும். ஆகவேதான் இந்த வேதவசனம் சொல்லுது, தூதர்கள் சொல்லுறாங்க, ஜனங்களை பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? கலக்க வரப்போகுது, அறுவடை நடக்க போகுது. இயேசு பிறக்கிறா, அவர் நியாயத்தை சொல்லித்தர போதாது, புதிய வழியை சொல்லித்தர போதாது, புதிய வாசல் திறக்க போகிறார். நாளை வழி சத்தியம் ஜீவனமாக இருக்க சொல்ல போகிறார். புதிய வழிகாட்டு வைக்க போகிறார். உலக நியாய பிரமாணத்துக்கு வச்சு போய் கொண்டு வர போகிறார். இதுவரைக்கும் உலக நியாயபூர்வமான மோசையோட வாழ்க்கை நியாயபூர்வமானத்தில் நடத்தப்பட்டீர்கள். ஆனால் அதுதான் முழுமையாக ரட்சிப்பு வரவில்லை. அம்மாவா விதைக்கலாம், அம்மாவா அறுக்கலாம், அம்மாவா களத்தியத்தை சேர்க்கலாம், சேர்த்ததை வச்சு சாப்பிட முடியாம அழிஞ்சு போறான். ஆமீன். ஆண்டோருக்குள்ள கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் வச்சு அனுபவிக்கிறான். ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் அன்றென்று அப்பத்தை எதிர்பார்த்து புசித்து குடித்து திருப்தியாகி பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், பிறருக்கு நன்மை செய்து நடக்க வேண்டும் என்றுதான் இந்த வேதத்தில் இயேசு பிறந்தது அதற்காக தான். நீதியை நடப்பித்து அநீதி அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் அதுவே. அது அவருக்கு செய்து காட்டினார். உலகத்துக்கு வழிகாட்டியாக, நல்ல ஒரு மேய்ப்பனாக, நல்ல ஒரு ஒளியாக, நல்ல ஒரு மந்தையாக, நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியானவராக, நல்ல ஒரு குழந்தையாக, பாலகனாக பிறந்த கற்று நல்ல ஒரு பாலகனை போலும், நல்ல ஒரு ரட்சிப்பின் மணவாளனை போலும், நல்ல ஒரு மேய்ப்பனை போலும், நல்ல ஒரு மரத்தை போலும், நல்ல ஒரு செடியை போலும், நல்ல ஒரு கொடியை போலும் கிறிஸ்துங்கிற ரட்சிப்பை எல்லா மனுஷனுக்கும் சுவிசேஷமாய் அறிவிக்கும்படிக்கு அவர் போட்ட வசனங்கள் வார்த்தைகளை நாம் அறிவிக்கும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நன்மையை செய்து மகிழ்ச்சியோடு வாழ நாம் கற்றுக்கொள்வதை மகிழ்ச்சியின் மகிமை எப்போ மகிழ்ச்சியாக சொன்ன காரணங்கள் நல்லா புசிப்பு குறிப்போட வாழணும். அப்படிதான் ஆண்டவரை கருத்தை சொல்றான்னு சொல்லிட்டு எல்லாம் வரும் புசிப்பு குடிப்பும் மங்கி தான் வாழ்வோம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கிறோம்னா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எப்படி இருக்கணும்? சமாதானம் பண்றவர்களாக இருக்கணும், சந்தோஷத்தை பிறருக்கு கொடுக்கலாக இருக்கணும், நீதியை நடப்பிருக்கிறவர்களாக இருக்கணும், வசனத்தை கை கொண்டு நடக்கலாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது பிறருக்கு பிரயோஜனக்கூடிய பாத்திரமாய் இருக்க முடியும் என்று வேதம் என்று சொல்லி கொண்டு கேட்ட வார்த்தையின்படி வசனத்தின்படி மகிழ்ச்சியாக இருக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆதார வசனம். அமேன். பாருங்க, சங்கீதம் 35 அதிகாரம் 9 சொல்லப்பட்ட வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு நினைப்பூட்டி, என் ஆத்துமா
கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பின் மகிழ்ந்திருக்கும். ஏசாயா 2 அதிகாரம் 3 சொல்லப்பட்டு, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளின் மகிழ்ச்சியோடு ஆமீன் தண்ணீர் முண்டு கொள்வீர்கள். ஆமீன். 16 அதிகாரம் 33-34 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். மேலும் ராத்திரியில் நேரத்தில் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினார். அவன் அடிபட்டவர்கள் காயங்களை கட்டி அவருடைய வாழ்க்கையில ஆமீன் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானத்தை கொடுத்து மகிழ்ச்சியை நடத்துவது, மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 8 அதிகாரம் 39 அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின போது கர்த்தருடைய ஆவினாலும் பிலிப்பை கொண்டு போய் விட்ட மந்திரி ஆமீன் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியிலே போனான் என்றும். ஆமீன். சாத்துபி கபாவ் யாக்கி பார்த்தோம். சங்கீதம் 11 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஈரமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இதயத்துக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு மகிழ்ச்சியும் செம்மையானவனுக்கு இது நீதி விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வேத வார்த்தையை மகிழ்ச்சியோடு நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டு இந்த மகிழ்ச்சியான வேத வசனத்தை வார்த்தையை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். வர்ற புதிய ஆண்டுக்குள் நுழைய போகிறோம். அறுவடை நான்கு முடிவு நாட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அறுவடை நாளில் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிற காரணம், வர்ற ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டு என்பதை நான் அறிந்திருக்கிற வர்ற ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டு என்று கர்த்தருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வாக்கியத்தை என்ன என்று வர்ற நாட்களில் ஆமீன் புது வருட ஆராதனை வேலையில் நீங்கள் கேட்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வாராக. தொடர்ந்து இயேசு வாழ்கிறார். ஜெபவீட்டில் தீர்க்க தரிசன சத்தம் வசன பகுதியை கேட்பதற்கு இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைந்துருங்க. முடிந்தால் உங்களுடைய ஜெப பகுதிக்கு எனக்கு அறிவிங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க காத்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு நிறைய தேவைகள் காரியங்கள் உண்டு. முடிந்தால் ஊழியக்காரரோடு தொடர்பு உண்டு. ஊழியத்தின் தேவைக்கு என்ன என்பதை குறித்து கேளுங்க. நான் டிவியில் எங்களுடைய விண்ணப்பங்களை காணிக்கைகளாக ஆமீன் நான் காணிக்கைக்கு உள்ள நம்பர்களை ஒன்றும் உங்களுக்கு போடுறது கிடையாது. முடிஞ்சால் பூர்ண தொடர்பு கொள்ளுங்க, பேசுங்க. உங்கள் கையின் பிரயாசங்களை ஒரு பகுதியை இந்த ஊழியத்துக்கு கொடுத்து உதவும்படிக்கு கேட்டுக்கொண்டு புதிய ஆசீர்வாதமான ஆண்டுக்குள் நடத்த போகிற கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்வாராக என்று சொல்லி மகிழ்ச்சியான இந்த நாளை முடித்து, இந்த செய்தியை முடித்து, மகிழ்ச்சியோடு முடித்து, உங்களுக்கு மகிழ்ச்சியோடு ஜபித்து விடுதலை தரப்போகிறேன். என்ன தேவப்படைகளை ஜபிப்போமா? ஜபிப்போம். நன்றி. மகிழ்ச்சியான செய்தியை கேட்கும்படிக்கு மகிழ்ந்து கரிகூற செய்யும்படிக்கு எங்கள் பிள்ளைகளோடு பேசினீரே, அதுக்காக நன்றி. இந்த செய்திகளில் குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, எல்லாவற்றிலும் மகிழ்ந்து கரிகூறும்படிக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு கிரியை செய்து அதுக்காக நன்றி சொல்லி உங்களுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்தபடியே நன்றி. இயேசுவின் நாமத்திற்கு ஜனங்களை எங்கள் வயசு வாழ்ற ஊழியத்தை ஆண்டவரே எங்களுக்கு வாழ்ந்து வைக்கப்பட்ட விதைகளை உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கும். பரலோக தகப்பன் கிரியை செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்களை நல்ல நேரத்தில் விழுந்த வேத வார்த்தையாய் அனைத்து உணர்ந்து பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். ஒரு எந்தெந்த கிரியைகளில் விழுந்து கிடக்கிறார்களோ, எந்தெந்த சக்திகள் ஒருவர்களை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த போராட்டங்கள் ஒருவர்களை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறோம்,
எல்லாம் நீங்கி போகத்தக்கதாக, எல்லா கிரியைகளும் அழிந்து போகத்தக்கதாக, பொல்லாத சக்தி அழிந்து போகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். உம்முடைய மகிமை வெளிப்படுத்துவீராக. கர்த்தரை கிரியை வெளிப்படத்தக்கதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இயேசு நாம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு வாழ்கிறீர் என்பதை கண்டுகொள்ளும்படிக்காக பெரிய காரியங்களை வியாதினாலும் பலவீனத்தால் எதி கொப்பளங்களால் ஊழல்கள் சொற்சல்கள் தழும்புகள் காயங்கள் மர்மங்கள் இப்படிப்பட்ட பொல்லாத பலவீனங்களால் பீடிக்கப்பட்டு எழுப்ப முடியாது, பிரகாசிக்க முடியாது. இயேசுவே, என் கண்ணீர் வடிக்கிற என் ஜனங்களுக்கு இப்போது ரட்சிப்பு தாமதம். தேவ ஊழியக்காரருக்கு வேத வார்த்தையின்படி வார்த்தை அதிகாரம் உண்டு என்பதற்கு அந்த வார்த்தையின்படி இவர்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தி அனைத்து வேண்டாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தால் நீக்கப்படுவார். சகல மந்திர சூரிய சக்தி கிரியைகளும் இயேசுக்கு அதிகாரம் உள்ள நாமத்தை கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறார். உம்முடைய ஆளுகை ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாவதாக தீராத அனைத்து பொல்லாத வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறி போவதாக. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேன்மை காண்பார்களாக என்று சபைக்கிறார். கற்றலாம் கிரியை செய்யும் புதிய செய்திக்கு நேராய் நாளை தினத்தில் கேட்கும்படி கற்று பெறப்பட்டு நன்மையாய் நிரப்பும் இறக்கம் செய்யும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன பிள்ளைகளே, நாளை தினத்தில் வாங்க புதிய தலைப்பில் புதிய செய்தியை உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். என்ன சந்தோஷம் தானே? மகிழ்ச்சியோடு செய்தி கேட்டுக்கிறானே. கருநாள மகிழ்ச்சியோடு இயேசு பிறப்படி கொண்டாடிங்கல்ல. ஆமென். இன்னும் வருகிற நாள் புதிய பண்டிகை நாள் செய்தியோடு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்துணர்த்து சத்தியாவியனுடைய ஆசீர்வாதங்களோடு நாளை தினத்தில் வசனத்தை கேட்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.